நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் முஃமினுல் கவியு, உறுதியான மூமின் என்பவன், மார்க்கத்தை சரியாக புரிந்து உளப்பூர்வமாக ஏற்றுக்கொண்ட மூமின் இறை நம்பிக்கையாளன், பலமான இறை நம்பிக்கையாளன் பலவீனமான இறை நம்பிக்கையாளனை விட சிறந்தவன் என்பது மட்டுமல்ல, அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானவனும் கூட. பலமான ஈமான் பலவீனமான ஈமான் என்பதை எப்படி தீர்மானிக்க போகிறோம்? யார் குர்ஆனையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளையும் எடுத்து நடந்து அதையே பின்பற்றி அதையே மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கிற உயிர் மூச்சோடு செயல்படுகிறோமோ, நம்மிடத்தில் பலமான ஈமான் இருக்கிறது என்பதை நாமே உணர்ந்து கொள்ள முடியும். சில விஷயத்துல பாப்போம், என்னடா ஹலால் என்னடா ஹராம் யோசிக்கிறோமா இல்லையா? எதுக்கு எடுத்தாலும் அந்த சட்டம், எதுக்கு எடுத்தாலும் இந்த சட்டம், எதுக்கு பார்த்தாலும் மசாயில் பேசுறாங்க, எதை பார்த்தாலும் சட்டம் சொல்றாங்க, இப்படி யோசிக்கிறோமா இல்லையா? ஏன் சொல்லப்படுகிறது என்பதை யோசிக்க வேண்டும். நிம்மதி இல்லை என்று எதிர்காலத்தில் அலைவதை விட நிம்மதியான வாழ்க்கைக்குள் நம்மை நுழைத்துக் கொள்வதுதான் சாலச் சிறந்தது. அதனால்தான் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், பலமான மூமின் என்பவன் பலவீனமான மூமினை விட அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானவன், மிக பலமானவனும் கூட. ஈமானே சில நேரம் ஆட்டம் காணுங்க, எல்லா விஷயத்திலையும் வரும். இப்ராஹிம் நபியை விட பெரிய ஈமான்தாரிகளா நம்ம எல்லாம் கிடையாதுல்ல. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாற்றை பேசுகிறான். என்ன சொல்றாங்க தெரியுமா? அல்லாஹ்விடத்தில் பேசுகிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திருமறை குர்ஆன் பேசுகிறது, இது கால இப்ராஹிம் ரப்பி அரணி கைஃப துஹில் மௌதா, இறைவா மரணித்தவர்களை நீ எப்படி உயிர்ப்பிக்கிறாய் என்பதை எனக்கு காட்டு அப்படின்னு இப்ராஹிம் நபி கேட்கிறாரு. நம்ம இப்ராஹிம் நபியை பத்தி எப்படி நம்ம புரிஞ்சு வச்சிருக்கிற யதார்த்தம் என்ன? இப்ராஹிம் நபி நெருப்பு குண்டத்தில் வீசப்பட்டார், உண்மை. அதிலே உறுதியாக இருந்தார், உண்மை, எல்லாம் உண்மை. அந்த இப்ராஹிம் நபி திடீர்னு என்ன கேட்கிறாருன்னா, இறைவா நீ எப்படி உயிர்ப்பிக்கிறாய், செத்து போன ஒருத்தனை திருப்பி எப்படி உயிர்ப்பிக்கிற, அதை எனக்கு காட்டு அப்படிங்கிறாரு. அல்லாஹ் தஆலா திருப்பி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் கேட்கிறான், அவலம் தூமின், இப்ராஹிமே நீங்க இன்னும் ஈமான் கொள்ளவில்லையா, இன்னும் நீங்க அதை நம்பலையா? கேட்கும் போது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு சொல்கிறார்கள், பலா வலாக்கின் லியத்மஇன்ன கல்பி, இறைவா நான் ஈமான் கொண்டிருக்கிறேன், உன்னை நம்பி இருக்கிறேன், உன்னால் முடியும் என்பதை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், ஆனால் என்னுடைய உள்ளம் சஞ்சலப்பட்டு கொண்டிருக்கிறது, கொஞ்சம் லைட்டா ஆட்டங்கானது, கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்குது, அதை நிரூபிச்சு காட்டுரு அப்படிங்கிறாங்க. அப்பதான் அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்னா, 4 பறவைகளை எடுங்கள், 4 பறவையும் துண்டு துண்டாக வெட்டுங்கள், 4ஐயும் வெட்டிட்டீங்களா, அந்த 4னுடைய பார்ட்ஸை 4 மலையில கொண்டு போய் வைங்க, வச்சிட்டீங்களா, இப்ப கூப்பிடுங்க. இப்ராஹிம் நபி கூப்பிடுறாரு, 4 மீண்டும் பறவையாக வருகிறது. இப்ராஹிமே மரணித்தவர்களை நான் இப்படித்தான் உயிர்ப்பிப்பேன், நம்புறீங்களா? அல்லாஹ் தஆலா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த நிலையை, இந்த வரலாறு நமக்கு எதுக்கு சொல்லி தர்றான் தெரியுமா? இப்படி எல்லாம் நடந்திருக்கிறது. உங்களுடைய ஈமான் ஆட்டம் காணுகிற நேரம் வரும், உங்களுடைய ஈமானில் சஞ்சலம் ஏற்படுகிற நிலை வரும். இப்படியெல்லாம் வருகிற போது நீங்கள் இதை மீண்டும் மீண்டும் நினைத்துக் கொள்ள வேண்டும். இந்த மார்க்கம் மட்டும்தான் நமக்கு உண்டு, வேற எதுவும் கிடையாது.